செய்ய பொய் கூறலாமா? பாத்திரங்கள் மோகன், நண்பன், அம்மா. என்னடா மோகன், போன பேர் நடுங்கிறியடா. இந்த ஆற்றங்கரைக்கு தான் யாரும் வரமாட்டாங்கல்ல. இது ஒரு ஒதுக்குப்புற இடம் தானே, பயப்படாத. நான் பயப்படல, ஆனால் என் மனசில் ஒரு பக்கம் சீர்திருத்துன்னு ஆர்வம். எந்த வேலை செய்யலனாலும் ஒரு திருடனை போல செய்ய வேண்டியதாக இருக்குது. அதை நினச்சி தான் எனக்கு வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்குது. அதனால தான் நான் இப்படி தடுமாறி நிற்கிறேன். கவலைப்படாத மோகன், இப்படி வா. நான் ரொட்டியும் ஆட்டுக்கறியும் வாங்கி வந்துக்கிறேன். என்ன இப்படி ஆச்சரியமா பார்க்குறேன்? இதான்டா ஆட்டுக்கறி. என்ன, இதுதான் மாமிசமா? என் வாழ்க்கையில் முதலாக பார்க்குறேன். சரி, சீக்கிரம் சாப்பிடு, பலசாலி ஆயிடலாம். இவ்வளவு கடினமாக இருக்குது, ரப்பர் போல் இருக்கிறது. என்னால் சாப்பிடவே முடியவில்லை. முதல் வாட்டி சாப்பிட்றல்ல, அது அப்படிதான் இருக்கும். நான் அடுத்த வாட்டி செஞ்சே தரேன். நாக்கு ருசியாகவும் மென்மையாகவும் செஞ்சே தரேன். என்ன, படுத்தால் தூக்கவே மரமாட்டிக்குது. எப்படியாவது கண்ணை மூடி தூங்கிட வேண்டியது தான். ஐயோ, என்ன இது? ஒரு ஆடு மிகவும் பரிதாபமாக என் வயிற்றுக்குள் இருந்து கத்துகிறதே. ச்சே, இதற்கெல்லாம் நான் பயப்படக்கூடாது. மாமிசம் சாப்பிடுவது எனது கடமை. அதை நான் உற்சாகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோகன், ஏன் சாப்பிடாத பார்த்துட்ட? சாப்பிடவா? சாப்பாடா? வேணாம்மா, எனக்கு சாப்பாடு. என்னப்பா சாப்பாடு வேண்டான்ற? வேறு சரியில்லையா? இல்லைம்மா, எனக்கு பசி எடுக்கல. இப்போதானே ஒழுங்கா வீட்டுக்கு நேரத்துக்கு வர மாட்டேன், ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், ரொம்ப ஒல்லியாயிட்டேன். எனக்கு ஒரே கவலையாகுது. இல்லைம்மா, நான் நல்லா தான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கம்மா. சரியாப்பா, நன்றாக தூங்கு. ஐயோ, அம்மாவிடம் போய் சொல்லிவிட்டோமே. என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் மாமிசம் சாப்பிடுகிறேன் என்ற உண்மை தெரிய வந்தால் மிகவும் வருந்துவார்கள். இதெல்லாம் என்னோட தப்பு தான். சீக்கிரம் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். என் அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இந்த மாமிசத்தையே தொட மாட்டேன். அவர்கள் இறங்கும் போது நான் நல்லா தென்னந்தெளிவியாக வாங்கி எல்லார் முன்னாடியும் சாப்பிடுவேன். இதை என் நண்பர்கிட்ட சொல்ல போகிறேன்.